True Light Network. Truly beyond truth. ட்ரூ லைட் கிறிஸ்தவ செய்திகளின் இந்த வார செய்தி தொகுப்புகளுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் செய்தி தொகுப்புகள் மூலமாக கிறிஸ்தவ தகவல்கள் மூலமாக உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த காரியங்கள் நீங்க தொடர்ந்து ஜெபிக்கணும் அப்படிங்கறத முன்னிட்டு செய்து கொண்டு வருகிற காரியங்களா இருக்கு. தொடர்ந்து நீங்க இந்த காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த வாரமும் சுவாரஸ்யமான செய்தி தகவல்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கு. நீங்க இன்னும் ட்ரூ லைட் கிறிஸ்தவ செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாம இருந்தா செய்து கொள்ளுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தொகுப்புகளின் லிங்கை ஷேர் பண்ணுங்க. இப்பொழுதும் தலைப்பு செய்திகள். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு இந்தியாவிற்கு சுவிசேஷம் வந்தது எப்படி என்பதை இன்றைய சிறப்பு செய்தி தொகுப்பில் காணப்போகிறோம். சுதந்திரத்திற்கு முன்பு இந்தியாவில் சுவிசேஷத்தை அறிவிக்க உழைத்த வெளிநாட்டு மிஷினரிகளை குறித்ததான ஒரு சிறப்பு தொகுப்பு. இந்திய சுதந்திரத்துக்கு முன்பாக கிறிஸ்தவர்களுக்கு நேரிட்ட உபத்திரவங்கள் என்ன? 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் கிறிஸ்தவர்கள் பெருகினது எப்படி? இந்திய சுதந்திரத்திற்கு பின்பாக சுவிசேஷம் இந்தியாவில் எப்படி அறிவிக்கப்பட்டது? மேலை நாட்டு மிஷனரிகள் ஆரம்பித்ததை தொடர்ந்தது யார்? 1997ஆம் ஆண்டு முதல் இந்தியாவில் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக நடந்த உபத்திரவங்கள் மற்றும் வன் செயல்கள் என்ன? மணிப்பூர் கிறிஸ்தவர்களை சூறையாடிய 2023ஆம் ஆண்டின் மத கலவரம். சத்தீஸ்கரில் உபத்திரவத்தின் மத்தியில் நிலை நிற்கும் கிறிஸ்தவர்கள். இந்தியாவில் மிகப்பெரிய எழுப்புதலை நாம் காணப்போகிறோம். ஒரு சிறப்பு தொகுப்பு. இனி விரிவான செய்திகள். இந்திய தேசத்திற்குள்ள சுவிசேஷம் எவ்வாறா வந்தது? குறிப்பாக கிறிஸ்து இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு இந்திய தேசத்துக்குள்ள சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது எப்படி அப்படிங்கறத இந்த ஒரு சிறப்பு தொகுப்புல வாங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அப்போஸ்தலர் 8:4 எழுதியுள்ளபடி சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். கிபி 52ஆம் ஆண்டு அப்போஸ்தலனாகிய தோமா இந்தியாவிற்கு வந்து சபைகளை ஸ்தாபித்தார். கேரளாவில் சுவிசேஷ பணியை செய்து 8 திருச்சபைகளை நிறுவி ஆலயங்களை கட்டினார். தமிழ்நாட்டிலும் சுவிசேஷ பணியை செய்து மதவாதிகளால் சென்னையில் இரத்த சாட்சியாக கொலை செய்யப்பட்டு மரணமடைந்தார். அதற்கு பின்பாக கிறிஸ்தவம் இந்தியாவில் ஆங்காங்கே வளர தொடங்கியது. 4ஆம் நூற்றாண்டிலிருந்து 10ஆம் நூற்றாண்டு வரை சிரியன் கிறிஸ்டியன்ஸ் என்று அழைக்கப்படுகிற கிறிஸ்தவர்களால் இந்தியாவில் சுவிசேஷம் நூற்றாண்டுகளாய் போதிக்கப்பட்டது. 10ஆம் நூற்றாண்டிலிருந்து 15ஆம் நூற்றாண்டு வரை மிடிவல் பீரியட் என்று அழைப்பர். இக்காலகட்டங்களில் தான் இந்தியாவில் பாரம்பரிய சபைகள் எழும்ப ஆரம்பித்தது. ரோமன் கத்தோலிக்க சபையின் வருகையும் இந்த நூற்றாண்டில் உள்ளாகத்தான் நிகழ்ந்தது. 14வது நூற்றாண்டிலிருந்து 17வது நூற்றாண்டு வரை மிகப்பெரிய புரட்சி நடந்தது. அநேக மிஷனரிகள் வெளி தேசங்களிலிருந்து வந்து சுவிசேஷ ஊழியங்களை செய்தனர். இந்தியாவின் தென் மாநிலங்களில் கிறிஸ்தவர்கள் பெருக ஆரம்பித்தனர். இதன் தாக்கம் இந்திய தேசமெங்கும் பரவ துவங்கியது. இந்திய தேசம் சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக சுவிசேஷம் அறிவிக்க கர்த்தர் பயன்படுத்தின மிஷனரிகள் யார்? அவர்களுடைய பங்கு இந்திய தேசத்தின் சுவிசேஷம் அறிவிப்புல மிக முக்கியமான பங்கு அமைந்திருக்கு. அவர்களை குறித்ததான ஒரு செய்தி தொகுப்பு வாங்க பார்க்கலாம். இந்தியாவிற்கு கிபி 52 பரிசுத்த தோமா இந்தியா வந்தது முதல் 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் பெற்றது வரை கணக்கில்லாத தேவ ஊழியர்கள் பல நாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு வந்து சுவிசேஷம் அறிவித்துள்ளனர். 10,000க்கும் அதிகமான நற்செய்தியாளர்கள் வெளி தேசங்களிலிருந்து இந்தியாவிற்கு வந்து சுவிசேஷத்தை அறிவித்தனர். அதில் குறிப்பாக சில மிஷனரிகளை குறித்து நாம் காணலாம். பிரான்சிஸ் சேவியர் ஸ்பெயினை சார்ந்த இவர் 1542ஆம் ஆண்டு கோவாவிற்கு மிஷனரியாக வந்தார்.
இவர் கோவாவிலும் கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் உள்ள கடற்கரை கிராமங்களில் ஊழியம் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் அநேக சபைகளையும் பள்ளிகளையும் ஏற்படுத்தி கல்வியையும் ஆவிக்குரிய ஞானத்தையும் ஜனங்களுக்கு போதித்தார். இவருடைய சரீரம் இன்று கோவாவில் பெசிலிகா ஆஃப் பாம் ஜீசஸ் என்கிற இடத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. சீகன்பால்க் ஜெர்மனியில் பிறந்தவர். 1706 தமிழ்நாட்டில் உள்ள தரங்கம்பாடிக்கு மிஷனரியாக வந்தார். இவர் தான் புதிய ஏற்பாடு வேதாகமத்தை தமிழில் முதலில் மொழிபெயர்த்து அச்சிட்டார். அவர் 1713 ஜெர்மனியிலிருந்து இந்தியாவிற்கு கொண்டு வந்த முதல் அச்சு இயந்திரம் இன்றும் தரங்கம்பாடியில் உள்ளது. இவர் பள்ளிகளை ஆரம்பித்து மாணவிகளுக்கு கல்வி கொடுத்தார். இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் பெண் பள்ளிக்கூடம் இது. இவர் தமிழ் கலாச்சாரத்தை தழுவி பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. வில்லியம் கேரி 1793 வங்கதேசத்தில் உள்ள சிராம்பூருக்கு வந்தார். இவர்தான் சிராம்பூர் மிஷனரி என்கிற கிறிஸ்துவ இயக்கத்தை நிறுவியவர். 30க்கும் மேற்பட்ட இந்திய மொழிகளில் வேதாகமத்தை மொழிபெயர்த்திருக்கிறார். இவர் பெண்களுக்கு விரோதமாக நடக்கும் அடக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுத்தவர். குறிப்பாக உடன்கட்டை ஏறுதல், அதற்கு எதிராக இவருடைய குரல் பலமாக ஒலித்தது. சிராம்பூரில் இறையியல் பல்கலைக்கழகம் ஆரம்பித்து அநேக மாணவ மாணவிகளுக்கு கல்வி கொடுத்தார். இவர் இன்றைய காலகட்டத்தின் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மிஷன்ஸ் என்று அழைக்கப்படுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐடா ஸ்கட்டர் இவர் அமெரிக்காவை சார்ந்தவர். கிறிஸ்துவ ஊழிய தம்பதிகளுக்கு பிறந்தவர். இவர் இந்திய மக்களில் மருத்துவ சேவைக்காக ஆற்றிய பணி மிகவும் அதிகம். 1900களில் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் என்கிற மருத்துவமனையை நிறுவினார். இந்த சிஎம்சி மருத்துவமனைகள் இன்றும் வேலூரில் உள்ளது. அநேக பெண் பிள்ளைகளுக்கு செவிலியர் பயிற்சி அளித்து இந்தியாவில் மிகப்பெரிய மருத்துவ சேவையை செய்த மருத்துவமனை நிறுவனங்களில் இதுவும் ஒன்று. இதேபோல் ஜான் ஆண்டர்சன், ரிங்கிள் தோபே, ராபர்ட் கால்வெல், எமி கார்மைக்கல், அலெக்சாண்டர் டஃப், லெஸ்லி நியூபெகின், ஜான் ஹைட், ஸ்டான்லி ஜோன்ஸ், மார்க்கோஷேஸ் ஸ்வார்ட்ஸ், ரெமியஸ், எட்வர்ட் சர்ஜென்ட், ராக்லாண்ட், ஜான் தாமஸ் போன்ற பிரபலமான மிஷனரிகள் இந்தியாவின் சமுதாய முன்னேற்றத்திற்காக தரமான கல்வி கொடுக்க, ஆவிக்குரிய சுவிசேஷ போதனைகள் அளிக்க மற்றும் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு அவர்கள் அனைவரும் ஆற்றிய பங்கை, தியாகத்தை எந்த காலத்திலும் நாம் மறக்க முடியாது. அவர்கள் வந்திராவிட்டால் நாம் ஒரு குறிப்பிட்ட ஜாதி மக்களுக்கு அடிமைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்பதுதான் உண்மை. இந்திய தேசத்துல கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வன்முறைகள் அநேகமா பெருகி கொண்டிருக்கு. உபத்திரவங்கள்னால அநேகர் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற செய்திகளை நம்ம சில செய்தி தொகுப்புகள்ல பார்த்து கொண்டு வரோம். இந்தியா சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பாக இந்தியால இருந்த கிறிஸ்தவர்களுடைய உபத்திரவத்தின் நிலைமை எவ்வாறா இருந்தது அப்படிங்கறத குறித்து இந்த செய்தி தொகுப்புல வாங்க பார்க்கலாம். இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக இந்தியாவில் மிஷனரிகளுடைய அயராத உழைப்பினால் பெரும் திரளாய் கிராமமாய் மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டனர். மனித நேயத்தையும் குறித்து அறிந்து கொண்டார்கள். ஆனாலும் கிறிஸ்துவ மிஷனரிகளுக்கு எதிரான உபத்திரவங்கள் இந்திய உயர்ஜாதி மக்களின் ஆதரவோடு பெருக துவங்கியது. கீழ்ஜாதிக்காரன் என முத்திரையிடப்பட்ட ஜனங்கள் கல்வி பயின்று உயர ஆரம்பித்ததினால் இதை பொறுத்து கொள்ள முடியாத ஒரு சமூகத்தினர் கிறிஸ்துவ மிஷனரிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டே இருந்தனர். 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டுகளில் பிற மத தலைவர்கள் மற்றும் மத வன்முறையாளர்கள் கிறிஸ்துவ நற்செய்தியாளர்களுக்கு அச்சுறுத்தலாக அன்றைய தினமே இருந்து வந்தனர். பிற மதத்திலிருந்து கிறிஸ்துவ மதத்திற்கு மாறினவர்களை அதிகமாக சமுதாய ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் அடக்குமுறையிலும் பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்காக அநேக கிராமங்களில் கிறிஸ்தவர்களை ஒதுக்கி வைத்தனர். தண்ணீர் கூட கொடுக்க கூடாது என்று சட்டங்கள் விதித்தனர். மரித்தவர்களை கிறிஸ்தவ முறைமையின்படி புதைக்க கூடாது என்றும் நிபந்தனைகள் விதித்தனர். 1857ஆம் ஆண்டு இந்தியாவில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதல்கள் முக்கியமானதாகும். தேவாலயங்களும் கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களும் கிறிஸ்தவ மருத்துவமனைகளும் கான்பூர், மீரட், டெல்லி, பீகார் மற்றும் லக்னோ போன்ற இடங்களில் எரிக்கப்பட்டது. அநேக மிஷனரிகளும் கிறிஸ்தவர்களும் கொல்லப்பட்டனர். இது நாட்டில் மிகப்பெரிய அதிர்வலையை உண்டாக்கியது.
கிராம தலைவர்கள் கிறிஸ்தவர்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தனர். தமிழ்நாட்டிலும் ஆந்திர பிரதேசத்திலும் ஒரிசாவிலும் 19ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டனர் என்று வரலாற்று ஆய்வுகள் கூறுகிறது. ஆனால் எவ்வளவு ஒடுக்கினாலும் கிறிஸ்தவர்கள் மிகுதியாய் வளர்ந்தார்கள் என்பதும் உண்மை. 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டுல கிறிஸ்தவர்களுடைய நிலைமை என்னவாக இருந்தது? இந்தியா சுதந்திரம் வாங்கினதற்கு பிறகு இந்திய கிறிஸ்தவர்களுடைய நிலைமை எப்படியாக இருந்தது? 1997ஆம் ஆண்டுல இந்திய கிறிஸ்தவர்கள் எவ்வாறான உபத்திரவங்களை அவங்க சந்தித்தாங்க அப்படிங்கிற காரியங்களை செய்தி தகவல்களா ஒரு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். இணைந்திருங்க ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளுடன். Did you know நம்ம தமிழ் பைபிளை தங்கிலீஷ்ல வாசிக்க முடியும் தெரியுமா உங்களுக்கு? எஸ், நம்ம வாட்ஸ்அப்லலாம் டெக்ஸ்ட் பண்றோம்ல, சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புவோம்ல, தமிழை இங்கிலீஷ்ல அனுப்புவோம்ல, அதே மாதிரி நம்ம ஃபுல் பைபிளையுமே தங்கிலீஷ்ல பிரிண்ட் பண்ணி சூப்பரா ஒருத்தவங்க செல் பண்றாங்க. ஸோ அந்த பைபிளை நான் இப்போ ரீசெண்டா கோ த்ரூ பண்ணேன். ரொம்ப அழகா தமிழ்ல ஒரு எழுத்து கூட இத்துங்கிற ஒரு வார்த்தை கூட மாறாம பெர்ஃபெக்டா நம்ம தமிழ் பைபிளை அப்படியே தங்கிலீஷ்ல பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு தமிழ் படிக்க தெரியாது, நான் தங்கிலீஷ் நல்லா படிப்பேன், இங்கிலீஷ் நல்லா புரியும், பேசுவேன், படிப்பேன், ஆனா தமிழ்ல சரளமா என்னால படிக்க முடியாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்த தங்கிலீஷ் பைபிள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த தங்கிலீஷ் பைபிளை நீங்க வாங்கணும் அப்படின்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் வேணா லிங்க் டைரக்டாவே சென்ட் பண்றேன். இருகரம் இணைந்து இறைவனின் ஆசி பெற்று இரு மனதையும் இணைக்கும் ஓர் பந்தம் என்றும் உங்களுடன் இருக்கும் சொந்தம் நம் பெல்ஸ் அண்ட் ரிங்ஸ். 1 lakh profiles, 10,000 successful marriages, personalized service, personal meeting arrangements. For free registrations, log on to www.bellsandringsmatrimony.com. For more details, contact 9500 5852, 9500 5853, an exclusive Christian wedding consultant. ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளின் செய்தி தொகுப்புகளுக்கு மீண்டுமாக உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டுல இந்திய கிறிஸ்தவர்கள் எவ்வாறாக பெருகினார்கள், அதுக்கு முன்பாக சுவிசேஷம் அவர்களுக்கு எவ்வாறா அறிவிக்கப்பட்டது, அன்றைய தினங்கள்ல கிறிஸ்தவம் எவ்வாறா பெருகினது அப்படிங்கறத குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சிரியன் கிறிஸ்டியன்ஸ், கேத்தலிக்ஸ், போர்ச்சுகீஸ் என்கிற கிறிஸ்தவ இயக்கங்கள் மூலமாக இந்தியாவில் அதிகமான ஊழியங்கள் 18ஆம் மற்றும் 19ஆம் நூற்றாண்டுகளில் செய்யப்பட்டது. பிரிட்டிஷ் கொலோனியல் காலங்களில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் அனுமதிகளுடன் வெளிநாட்டு மிஷனரிகள் இந்தியாவிற்குள் சுவிசேஷம் அறிவிக்க வர ஆரம்பித்தனர். குறிப்பாக 1799ஆம் ஆண்டு செராம்பூர் மிஷன் வங்கதேசத்தில் வில்லியம் கேரி, ஜோஷ்வா மார்ஷ்மேன் மற்றும் வில்லியம் வார்ட் என்கிற மிஷனரிகளால் தொடங்கப்பட்டது. 1804ஆம் ஆண்டு லண்டன் மிஷனரி சொசைட்டியின் மிஷனரிகள் இந்தியாவில் ஊழியம் செய்தனர். குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா மற்றும் வங்காளத்தில் சுவிசேஷ பணியை செய்தனர். 1830ஆம் ஆண்டு அமெரிக்கன் பாப்டிஸ்ட் மிஷனரிகள் இந்தியாவில் உள்ள அஸ்ஸாம் மற்றும் வடகிழக்கு இந்திய பகுதிகளில் ஊழியம் செய்தனர். 19ஆம் நூற்றாண்டு வேதாகமம் இந்தியாவில் உள்ள முக்கியமான மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டது. அச்சு இயந்திரமும் இந்தியாவிற்கு இறக்குமதி செய்யப்பட்டு வேதாகமம் அச்சடிக்கப்பட்டது. சுவிசேஷ இதழ்கள் அச்சிடப்பட்டு இந்திய ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. பர்த்தலோமஸ் சீகன் பால் அவர்களால் தமிழ் வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய சமுதாயத்துக்கு சீர்கேடாக இருந்த உடன்கட்டை ஏறுதல் போன்ற அநேக மூட நம்பிக்கைகள் மிஷனரிகள் மூலமாக இந்தியாவில் அகற்றப்பட்டு மனிதநேயம் வளர்ந்தது. 19ஆம் நூற்றாண்டில் சுவிசேஷம் மலை பிரதேசங்களில் வாழும் பழங்குடியினர்கள் மத்தியில் வேகமாக பரவ தொடங்கியது. குறிப்பாக 1855 YMCA, 1995 சால்வேஷன் ஆர்மி மற்றும் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் கிறிஸ்தவ இயக்கங்களின் இந்தியாவில் பணியாற்ற துவங்கினர். கீழ்மட்டத்தில் வாழ்ந்த தீண்டத்தகாத மக்கள் என அழைக்கப்பட்ட கீழ்ஜாதி மக்கள் இயேசு கிறிஸ்துவின் அன்பினால் சம அந்தஸ்தை பெற்று வாழ துவங்கினர். மனிதனை மனிதன் நேசிக்க துவங்கினான். கீழ்ஜாதி என அழைக்கப்பட்ட ஜனங்களின் பிள்ளை மிஷன் பள்ளிகளில் படிக்க துவங்கினர். தரமான கல்வியை பயின்று வாழ்க்கையில் உயர ஆரம்பித்தனர்.
இந்திய தேசம் சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பாக எப்படியாக கிறிஸ்தவருடைய நிலைமை இருந்தது அப்படிங்கறத கடந்த செய்தி தொகுப்புகள்ல நம்ம பார்த்திருப்போம். இப்பொழுதும் இந்தியா சுதந்திரம் வாங்கினதற்கு பிறகு எப்படியாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, மிஷனரிகளை கர்த்தர் எவ்வாறா பயன்படுத்தினாங்க அப்படிங்கறத குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியர்கள் மத்தியில் ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் துவங்க ஆரம்பித்தது என்று சொல்லலாம். இந்தியர்கள் இந்தியாவில் உள்ள பொருளாதாரத்தை கொண்டு இந்தியர்களையே கொண்டு இந்திய மக்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்று